Hi students, welcome to neettopperstricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா NMC 27th February ரிலீஸ் பண்ண ஒரு ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட neettopperstricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all பார்த்தீங்கன்னா 27th February ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேத்துக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. நம்மளை பொறுத்தவரை யூஜி அண்டர் கிராஜுவேட்டுக்கு என்ன ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க, அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டுக்கு என்ன ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா NMC ரெகுலேஷன் அந்த ரிலீஸ் பண்ண ஃபியூச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் யூஜி எக்ஸாமை NMC கண்டக்ட் பண்ணுற மாதிரி போட்டுருந்துச்சு. பட் அதுக்கு மீனிங் அது கிடையாது. நீட் யூஜி எக்ஸாம் 2023 NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கண்டக்ட் பண்ணலாம், மேபி கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஏஜென்சிஸ் கண்டக்ட் பண்ணலாம் ஆர் மல்டிபிள் ஏஜென்சிஸ்ங்கிறது என்னது? மல்டிபிள் ஏஜென்சின்னு எக்கச்சக்கமான ஏஜென்சிஸ் கிடையாது, எக்கச்சக்கமான எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ். அப்போ எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி என்னது? நம்மளுக்கு NTA. ஓகேவா? NTA. அப்போ ஒன்று NMC கண்டக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா NTA கண்டக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ரெகுலேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. பட் மேக்ஸிமம் நீட் 2023 NTA-னால தான் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? NMC-னால கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் நீட் 2024 வேணா NMC கண்டக்ட் பண்ண சான்சஸ் அதிகம். ஓகேவா? மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து NCERT சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. NCERT சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சேஞ்ச் பண்ண சிலபஸ் நீட் 2023க்கு அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகேவா? நோ. ஓகேவா? அந்த ரெடியூஸ் பண்ண சிலபஸ் நோ சேஞ்ச் இன் சிலபஸ். ஓகேவா? நோ சேஞ்ச் இன் சிலபஸ். ஓகேவா? சிலபஸ். ஓகேவா? அப்ப அந்த சேஞ்ச் பண்ண சிலபஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எழுதக்கூடிய NCERT போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய அந்த ரெடியூஸ்டு சிலபஸை தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தவிர அந்த சிலபஸ் வந்து நம்மளுக்கு நீட் 2023க்கு வர வாய்ப்பு இல்லை. பட் அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து நீட் 2024க்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸிமம் சான்சஸ் ஃபார் நீட் 2024ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. பட் அந்த இப்போ ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண அந்த NCERT ஃபுல் சிலபஸ்மே வந்து நம்மளுக்கு நீட் 2023க்கு அந்த ரெடியூஸ் சிலபஸ் கிடையாது. அதனால ஹோல் சிலபஸுமே தரவு பண்ணிக்கோங்க. நீட் 2024க்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு தான் வந்து அந்த ரெடியூஸ் சிலபஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா +2ல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் விருப்பப்படுறவங்க எல்லாருமேலாம் நீட் யூஜி எக்ஸாமை எழுத முடியாது. +2 12th வந்து நீங்கள் வந்து PCB அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ. ஓகேவா? இந்த மூணுலையுமே யாரு அவங்க சொன்ன அக்ரிகேட் நீட் யூஜியில் சொல்லக்கூடிய அந்த அக்ரிகேட் மார்க் நீங்கள் யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் எலிஜிபிள் ஃபார் நீட் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. கடைசியாக ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, தி கேண்டிடேட் ஹேஸ் பாஸ்டு இன் லாஸ்ட் 2 years ஆஃப் திஸ் எஜுகேஷன் கொடுக்காங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு குழப்பம் வருது. என்னதுனே லாஸ்ட் 2 years ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன் அப்படின்னா கடைசி 2 வருஷத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 2 வருஷத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன மீனிங்கை சொல்கிறாங்க? இப்போ 2023 போர்டு எக்ஸாம் இப்போ எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2021 2022ல எழுதியிருக்கக்கூடியவங்களும் ஆல்சோ எலிஜிபிள். அப்போ 2020 2019ல எலிஜிபிள் கிடையாதான்னு கேட்பீங்க. பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டான ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா விடலை. பட் அவங்க சொன்னதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸுக்கு 2021 2022ல எழுதின போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். பட் 2020 2019ல எலிஜிபிள் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு டீட்டெயில்டாக இல்லை. March 5 நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் யாரும் அதை போட்டு குழப்பிக்கிறாங்க. மேக்ஸிமம் அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்னதுன்னா எக்கச்சக்கமான
ஏஜ் லிமிட் கிடையாது. 17+ இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் எத்தனை வயசு வரையும் எழுதிக்கலாம், எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் அதை அட்டம்ப்டாக எடுத்துக்கிறாங்க. 3 அட்டம்ப்ட் தான் எழுதணுமோ, 4 அட்டம்ப்ட் தான் எழுதணுமோ, 5 அட்டம்ப்ட் தான் எழுதணுமோ அப்படிங்கிற அட்டம்ப்ட் எடுத்துக்கிறாங்க. அது அட்டம்ப்ட் கணக்கு கிடையாது. நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கக்கூடிய கணக்கு, 12th பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய கணக்கை தான் சொல்கிறாங்களே தவிர அட்டம்ப்ட் கணக்கு. அட்டம்ப்ட் வந்து நோ, அன்லிமிட்டட். நீங்கள் எத்தனை வருஷம்னா எழுதலாம். 40 வயசில் கூட நீங்கள் வந்து அந்த நீட் எக்ஸாமை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி போகலாம். இந்த 12th எக்ஸாம் லாஸ்ட் 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு March 5 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 4 காமன் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. காமன் கவுன்சிலிங்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேளுங்க. காமன் கவுன்சிலிங் நிறைய பேர் நினச்சிட்டாங்க காமன் கவுன்சிலிங்னா காமன் கவுன்சிலிங்கில் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அண்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் ஒன்றா நடத்துவாங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. காமன் கவுன்சிலிங்னா ஆல் ஓவர் இந்தியாவுமே எம்சிசி தான் வந்து எம்எம்சினே வருது, எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ். பட் 85% ஸ்டேட் கோட்டா சீட்ஸை வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் ஃபில்அப் பண்ணும். அந்த இதில் காமன் கவுன்சிலிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸில் வரக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஆல் ஓவர் இந்தியாவுமே சேம்னு சொல்லிட்டாங்க. பட் மிச்சம் இருக்கக்கூடிய 85% ஸ்டேட் கோட்டா சீட்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால வந்து யாரும் ஒரி பண்ணாதீங்க. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸை போட்டு மைண்ட்லலாம் கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை நம்ம பிரேக் பண்ணாமல் இருக்கு. அந்த பிரேக் பண்ணால் தான் இவங்க இஷ்டத்துக்கு அந்த பாலிசி வச்சுக்க முடியும். பட் அந்த ஆர்டர் இருக்கனால அவங்க வந்து அந்த இதை பண்ணிட மாட்டாங்க. மேபி 2024 வேணால் அந்த பாலிசிஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. 2023 வாய்ப்பு கிடையாது. அதனால் அன்லிமிட்டட் தான் அட்டன் பண்ணக்கூடிய நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க அன்லிமிட்டட், நோ ஏஜ் லிமிட். வேறு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. 17 இயர்ஸ் December 31 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீட் யூஜி எழுதலாம். பட் பிசிபின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய அக்ரிகேட் எலிஜிபிலிட்டி மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எழுத முடியும். இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சிலபஸ் சேஞ்ச் ஆகலை. நீட் 2023க்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இந்த 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு காமன் கவுன்சிலிங்கிறதுக்கு வேர்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸை ஃபில்அப் பண்ணக்கூடிய எம்சிசியை இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்டேட் கோட்டாவோட சீட்ஸையும் எம்சிசி ஃபில்அப் பண்ணுவாங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஸ்டேட் கோட்டா ஃபில்அப் பண்ணுவாங்க, எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸை அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது இந்த ஒரு 4 ரெகுலேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க. என்டி அஃபிஷியல்ஸே வந்து நீட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து March 5 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. வேர்டை பாருங்கள், என்டி அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ என்டி அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் நீட் 2023 கண்டக்ட் பண்ண போகிறது யாருன்னு இப்போதைக்கு உங்களுக்கு அஃபிஷியலாக தெரியுது. என்டிஏ தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதனால் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்எம்சி கண்டக்ட் பண்ண போகிறதில்ல. நிறையா பேர் என்எம்சி கண்டக்ட் பண்ணாங்கன்னா பிஜி மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவோ டஃப்பாகவோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்டிஏ தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா என்டி அஃபிஷியல்ஸ் தான் March 5 நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? யாரும் ஒரி பண்ணாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர்ஸ்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.